டெல்லியில் பசுமை பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். உச்சநீதிமன்றம் என்னென்ன நிபந்தனைகளுடன் இந்த அனுமதியை வழங்கி இருக்கிறது? முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தேசிய தலைநகர் வலய பகுதிகளில் கடந்த 5-6 ஆண்டுகளாக தொடர்ந்து காற்றின் தரம் மோசமடைந்ததை தொடர்ந்து இந்த பட்டாசுகளை வெடிக்கவும் குறிப்பாக விற்பனை செய்யவும் ஒரு தடையை ஏற்கனவே தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவின் அடிப்படையில் டெல்லி அரசும் இந்த விற்பனைக்கும் வெடிக்கவும் தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் இந்த பசுமை பட்டாசுகளை தயாரிக்கவும் அனுமதி கோரி டெல்லி தேசிய தலைநகர் வலய பகுதியில் உள்ள பட்டாசு தயாரிப்பாளர்கள் சார்பில் ஒரு இடையீட்டு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. இதில் ஒரு நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று ஏற்கனவே கடந்த விசாரணையின் போது தெரிவித்து பசுமை பட்டாசுகளை தயாரிக்க அனுமதி அளித்திருந்தது. குறிப்பாக அந்த பசுமை பட்டாசுகள் தயாரிப்பது விற்பனைக்கு இறுதி உத்தரவுக்கு கட்டுப்பட்டது என்று தெரிவித்திருந்தது. இந்நிலையில்தான் இன்று இந்த வழக்கில் ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதில் தேசிய தலைநகர் வலய பகுதிகளில் அக்டோபர் 18 முதல் 21 வரை பசுமை பட்டாசுகளை வெடிக்க அனுமதித்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் பசுமை பட்டாசுகள் தயாரிப்பை கண்காணிப்பு குழு உறுதி செய்ய வேண்டும் என்றும் தேசிய தலைநகர் வலய பகுதிகளில் பசுமை பட்டாசுகளை விற்கவும் அனுமதித்து உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் காற்றின் மற்றும் நீரின் தரத்தை கண்டறிந்து அக்டோபர் 18 முதல் இந்த ஆய்வை மேற்கொண்டு ஒரு விரிவான அறிக்கையை மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் டெல்லி மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த பசுமை பட்டாசுகளை மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே வெடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு என்பது டெல்லி தேசிய தலைநகர் வலய பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு ஒரு தீபாவளிக்கான ஒரு இனிமையான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இத்துடன் ஒரு நிதான போக்கு என்பது பசுமை பட்டாசு தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் அந்த விற்பனை செய்து வந்த விற்பனையாளர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவே இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.